நீலோத்தி நீலோத்தி. நீலோத்திங்கிற சொல் வந்து நம்ம உருவாக்கின சொல்லு தான். இப்போ ராசன், ராசா அப்படிங்கிற மாதிரி ராசா, ராஜா இல்லை ராணி என்ன அந்த மாதிரி. இப்போ ராசாத்தி, ராசையா, ராசாத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம நீலோத்திங்கிற சொல் நம்ம உருவாக்கினோம்னா இந்த நீலோத்திங்கிற சொல் என்னென்னா இப்போ சமத்துவத்துக்கு நம்ம நீளமாக தான் குறியீடாக வச்சுருக்கோம். நீலவண்ணம், ஆகாயம் நீளம், கடல் நீளம், பொதுவாக இருக்கக்கூடிய பெரும் பகுதிகள்லாம் நீளமாக தான் இருக்குது. நீளம் இதை நிறைய பேர் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீலோத்தினா என்ன, நீலோத்தினா என்ன, நீலோத்தினா என்னென்னு. லாந்திரங்கிறது என்னென்னா ஊர் பக்கம் சொல்கிற ஒரு வார்த்தை அது. அதாவது மிதக்கிறதுக்கும் பறக்கிறதுக்கும் இடையில் ஒரு அபிநயம் உண்டு. ஏன்னா லாந்திரன் அப்படிம்பாங்க. திருநெல்வேலி இல்லை சிவகங்கை பக்கம்லாம் போனீங்கன்னா என்னப்பா இங்கிட்ட லாந்திக்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. எதுக்குடா அப்படி லாந்திர அப்படிம்பாங்க. ஆலாத்தி ஆலாத்தி என் உசுரில் ஏந்திர ஏந்திர. அதாவது ஆலாத்திங்கிறது என்னென்னா நம்ம ஆராட்டியை தான் நான் சொல்கிறேன். ஆலாத்திங்கிறது என்னென்னா நம்ம எந்த விஷயத்தை ஆளாத்துவோம்? நமக்கு பிடிச்ச விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள், நம்ம வாழ்க்கைக்கு நல்ல விஷயங்களை தான் ஆளாத்துவோம். எனக்கு இருக்க ஒரே நல்ல விஷயம் நீ தாண்டி, நான் உன்னை ஆளாத்தி என் உசுரில் ஏந்திரேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாட்டுக்குள்ளே வந்து தான் நினச்ச வாழ்க்கை வேணும் முன்னு நெஞ்சம் கிடந்து ஏங்குது. நினச்ச வாழ்க்கை வேணும் முன்னு நெஞ்சம் கிடந்து ஏங்குது. அந்த கதாநாயகனை தான் அங்கே நம்ம ப்ளேஸ் பண்ணோம். அதாவது படைச்ச சாமி கேட்காததையும் படித்த சாமி கேட்டது. படைச்ச சாமி கேட்காததையும். ஏன்னா அவர் தானே அவனுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கேட்பார். காது கொடுத்து கேட்டு அப்புறம் அந்த நீதியரசர் காது கொடுத்து கேட்டு போயிட்டு அப்புறம் வாழ்க்கை. இப்போ இன்றைக்கி எல்லாருமே அந்த வரிகளை குறிப்பிட்டு எடுத்து எழுதுறாங்கன்னா படிச்ச சாமி கேட்டதே. அது முதல்ல இயக்குனர், இசையமைப்பாளர் ஏன்னா ரெண்டு பேரும் அங்கீகரிக்கணும் முதல்ல. இப்போ நான் எழுதிடலாம், நான் எழுதுனது நல்லா இருக்குன்னு அவங்க அங்கீகரித்து வெளியில் வந்தால் தானே இத்தனை பேருடைய மனசுக்கு போய் சேரும். எல்லாரையும் போல இல்லைங்க இது வேண்டாம் வேறு ஒன்று எழுதுங்கன்னா நம்ம வேறு ஒன்று தான் எழுதியிருக்க போகிறோம். ஸோ அந்த அங்கீகரித்த இயக்குனரே இசையமைப்பாளர் ரெண்டு பேரையும் தான் முதல்ல நல்லாரு போனா